ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோங்க. கூடயே நம்ம வீட்டில் தொல்லை பண்ணிட்டு வர பள்ளி, கரப்பாம்பூச்சி, எலி, பெருச்சாளி இதுக்கு உண்டான டிப்பும் பார்க்க போகிறோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. எப்பயுமே வந்து இந்த மாதிரி வீட்டில் சர்க்கரை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஆனால் சில சமயங்களில் அதெல்லாம் தண்ணி விட்ட மாதிரி ஆயிருங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 2-3 பீஸ் கிராம்பு மட்டும் போட்டு வச்சிங்கன்னா போதுங்க. சர்க்கரையெல்லாம் தண்ணியும் விடாதுங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா எறும்பு எதுவுமே வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெள்ளை ரவையெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போங்க. நம்ம என்ன தான் வந்து வெள்ளை ரவையை வறுத்து வச்சாலும் சில சமயங்களில் அதில் வண்டு புழு வந்துடுங்க. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 3 பீஸ் போல் கிராம்பு போட்டு வச்சுக்கலாங்க. போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் எப்படி வைக்கிறீங்க அதே மாதிரி இருக்குங்க. வெள்ளை ரவையில் கொஞ்சம் கூட கட்டி விழாதுங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நார்மலாக வந்து நான் வீட்டில் சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணுவேங்க. சாப்பாட்டு அரிசியில் எப்பயுமே வந்து வண்டு சீக்கிரம் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இதுலேயும் ஒரு 3 பீஸ் போல் கிராம்பு போட்டு விட்டுக்கலாங்க. போட்டு விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இதில் எந்த ஒரு வண்டுமே வராதுங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கை நிறையா வந்து கொஞ்சமாக வந்து கிராம்பு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். இதை வந்து இடிகள்லாம் வந்து 1-2 வந்து நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ இடித்த பவுடரை வந்து ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கிட்டாச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா கொசுக்கு உண்டான டிப்பு தாங்க. அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு விளக்கு எடுத்துருக்கேங்க. அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி கிராம்பு தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடயே வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக வந்து ஒரு அரை கற்பூரம் போல் வந்து பொடிச்சு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட வேப்பெண்ணெய் இருந்தால் கூட அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு திரி போட்டு நீங்கள் இதை தீபம் பருத்தி விட்டீங்கன்னா இதில் இருந்து வர வாசத்துக்கே வந்து கொசு எதுவுமே உங்கள் வீட்டுக்குள்ளே வராதுங்க. வீட்டுக்குள்ளே எப்பயுமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் வைப் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சிலருக்கு வந்து இந்த கொசு பற்றி ஆல் அவுட்டெல்லாம் வந்து அலர்ஜியாக இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி நேச்சுரலாக வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி தீபம் பருத்திட்டு உங்களுக்கு எங்கே கொசு தொந்தரவு அதிகமாக இருக்கோ அங்கே பெட்ரூம்லலாம் கொண்டு போய் இந்த தீபத்தை வந்து மாலை ஈவினிங் டைம் எப்பயுமே வந்து நீங்கள் போட்டு விட்டுட்டே ஏற்றி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு பக்கம் ஒரு கொசு கூட வராதுங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி பல்லிக்கு உண்டான டிப்புங்க. அதுக்கு இந்த மாதிரி பாருங்கள், ஒரு 2 நியூஸ் பேப்பர் போல் வந்து சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதெல்லாம் நம்ம பொடி பண்ண கிராம்பு தூளை வந்து சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு கற்பூரத்தை வந்து நல்லா பொடிச்சு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். நம்ம சேர்த்துருக்கிற கிராம்பு கற்பூரமும் வெளியே வந்துடக்கூடாதுங்க. வராத மாதிரி இந்த மாதிரி நல்லா வந்து மடித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாங்க. இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அட்டகாசம் பண்ணிட்டு வர பள்ளி, கரப்பாம்பூச்சிக்கு உண்டானது தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி எப்பயுமே வந்து அடுப்புக்கு கீழே இந்த மாதிரி ஒன்று வச்சு விட்டுட்டிங்கன்னா இதோட வாசத்துக்கே வந்து பள்ளி, கரப்பாம்பூச்சி எதுவுமே வராதுங்க. எப்பயுமே வாஷிங் மிஷின்லேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வருங்க. அந்த மாதிரி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இதை போட்டு விட்டுருங்க. இந்த வாசனைக்கே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து இதுலேயும் வந்து எந்த ஒரு பூச்சியும் வராதுங்க. வாஷிங் மிஷினும் நல்லா வாசமாக இருக்குங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப்புக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேங்க. ஒரு 2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாங்க.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு தோலை வந்து சேர்த்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு தோலை வந்து நல்லா வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க. எப்பயுமே வந்து பூண்டு தோல் வெங்காயத்தோல் எல்லாம் நமக்கு தூக்கி தூர தான் வீசுவாங்க. இனிமேல் தூர வீசாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்புக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது கூட ஒரு 2 பூண்டையும் வந்து நான் தட்டி சேர்த்துக்கிறேங்க. இது கூட நம்ம இடித்து வச்சுருக்கிற கிராம்பு தூளையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வைங்க. இது கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் பூண்டோடு நம்ம கிராம்பு சேர்த்துருக்கறனால நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா சூடு ஆறட்டும். ஆறின பிறகு பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க. இந்த வெங்காயத்தோடு கிராம்பெல்லாம் சேர்த்தனால இதை நல்லாவே வந்து இதோட தண்ணியில் வந்து இறங்கியிருக்கு பாருங்கள். இதோட எசன்ஸ் எல்லாம் நல்லாவே இந்த தண்ணியில் இறங்கியிருக்கு பாருங்கள். கலர் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோங்க. அதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பெருங்காயத்தூளுங்க. உங்கள்கிட்ட பெருங்காயம் கட்டி இருந்தால் கூட அதையும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சமாக இந்த மாதிரி பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற லைசால் சேர்க்க போகிறோங்க. பாருங்கள், ஒரு மூடி போல் வந்து லைசால் சேர்த்துக்கலாங்க. இப்போ லைசால் சேர்த்தாச்சுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா ஒரு பவர்ஃபுல்லான எலி பெருச்சாளிக்கு உண்டான ஹோம் ரெமெடி ரெடி ஆயிடுச்சுங்க. இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தாங்க. எதுவுமே நம்ம கடையில் போய் வாங்க தேவையில்லைங்க. நம்ம வீட்டு சமையல் கட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ஜூஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற லிக்யூடை வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ இந்த லிக்யூடை சேர்த்தாச்சுங்க. இந்த வாட்டர் கேன் மூடியில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸாக நான் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ அதையும் மூடி போட்டுக்கலாங்க. இப்போ இந்த தண்ணியை வந்து இந்த லிக்யூடை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வாஷ் பேசனில் தாங்க. இந்த மாதிரி நைட் படுக்கும்போது நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு படுத்திங்கன்னா இதோட வாசத்துக்கே வந்து பல்லி கரப்பாம்பூச்சி எதுவுமே வராதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எலி தொந்தரவு அதிகமாக எங்கே இருக்கோ அங்கே கொண்டு வந்து இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா இதோட வாசத்துக்கு வந்து எலி பெருச்சாளி பாம்பு எதுவுமே உங்கள் வீட்டு பக்கமே வராதுங்க. இது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ரெமெடிங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எலி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே வந்து நல்லா வந்து ஸ்ப்ரை பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, வீட்டில் எப்பயுமே வந்து இந்த குட்டி குட்டி எறும்பெல்லாம் அதிகமாக இந்த செவுறு ஓரங்களில் வருங்க. அதுக்குண்டான டிப்பு தாங்க. அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக கிராம்பு தூள் எடுத்துருக்கேங்க. அது கூட பொடிச்ச கற்பூரத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், எப்பயுமே இந்த அடுப்புக்கு கீழே வந்து இந்த சமையல் கட்டு ஓரங்கள்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி எறும்பெல்லாம் அதிகமாக வருங்க. அந்த எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து தூவி விடுங்க. இப்படி தூவி விடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதோட வாசத்துக்கே வந்து எறும்பு வராதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து நல்லா போட்டு விடுங்க. அதே மாதிரி இந்த செவுறு ஓரங்களையும் இந்த டைல்ஸ் ஓரங்கள்லேயும் வந்து இந்த மாதிரி நல்லா போட்டு விடுங்க. இதோட வாசத்துக்கு பல்லி கரப்பான்பூச்சி கூட கொஞ்சம் சுத்தமாக வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.